ஓ சோதரம் சோதரம், நன்றி அப்பா. அந்த காலை வேளையிலும் எங்களுக்கு ஜீவன் சுகத்தை கொடுத்திருக்கிறீர். உமது பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை கொடுக்கும் பொழுது ஜீவன் உண்டாகட்டும். ஆமென். 2 சாமுவேல் 22:31 அந்த கடைசி வார்த்தை, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடயமாயிருக்கிறார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு இந்த பூமியில பிசாசு, அவனுடைய தந்திரம், அவனுடைய அக்கினி அஸ்திரம், பலவிதமான காரியங்கள் மனுஷனை தாக்குது. ஆனா இதுல மனுஷன் அழிஞ்சு போயிடுவானா? அநேகர் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ வழியே இல்லையா? இருக்கு. அதுக்கு தான் இயேசு தேவை. அவர் என்ன பண்றாரு? அவர் ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறார். சரீரத்தை நம்பும் பொழுது, நான் இதுக்காக பிற்கப்பட்டேன், இந்த சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது, இந்த ரத்தம் எனக்காக சித்தப்பட்டது, அதை நம்பணும் பாருங்க. அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கு உங்களுக்கும் எனக்கும் கேடயம். அதை நம்பணும், அதை எடுக்கணும். பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காதீங்க. காலையில் எந்திரிச்சுன்னு இல்லையா வேதவசனம் சொல்லுது, அவரை நம்புறவனுக்கு. கர்த்தரை நம்புங்க. உன் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு என்னன்னு தெரியல, என்ன தலையெழுத்து அப்படின்னா பேசாதீங்க, உளராதீங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை பாருங்க. சூழ்நிலை மாறும், வாழ்க்கை மாறும், அற்புதமாய் சூழ்நிலைகள் உண்டாகும். அந்த சூழ்நிலைக்குள்ள நீ பார்ப்ப அவருடைய கேடயம் இருக்கிறத. கேடயமா நிற்பாரு, உன்னை தொடவிட மாட்டாரு. நீங்களும் நானும் ஜெயமெடுப்போம், வாழ்வோம், சுகித்திருப்போம். இன்னைக்கும் அந்த கேடயத்தை எடுங்க, நீங்க வெற்றி எடுப்பீங்க. God bless you. Bye bye.